நம்ம மேலே நார்த்துக்கு போயிட்டு வந்தோம்னா, அதாவது ஒரு 10 நாள் போயிட்டு ஊருக்கு வந்து அந்த இது பெங்களூர் தாண்டி ஒசூர் என்ட்ராகிறப்பயே அந்த கர்நாடகா ஆர்ச் தாண்டி உள்ள என்ட்ராகிறப்பயே மனசுக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி சரி கொடுத்தாங்கன்னா, அப்படி கொடுக்காம போயிட்டோம்னா வண்டி ஒன்று குறுக்கு போட்டு அடிப்பாங்களா? நம்ம தமிழ்நாடு டிரைவர் அடி வாங்கியிருக்கிறாங்க, நார்த் டிரைவர் அடி வாங்கியிருக்கிறாங்க. அப்படிங்க அப்பா என்ன மாம்சுது கேஸ் வண்டியில குத்தி நீங்க குத்திட்டீங்களா? இல்ல அவரு குறுக்க வந்துட்டாரா? அவரு குறுக்க வந்துட்டாப்ல. நான் வந்து பைபாஸ்ல போயிட்டு இருக்கிற மாப்பிள திடீர்னு வந்து அந்த இதுக்கு முன்னாடி போட்டு அப்படியே பண்ணுங்க. ஒரு 50 அடி டிஸ்டன்ஸ் மேல கார் விட்டு ஏத்துற மாதிரி போனோம். நம்ம ஆளு வந்து பக்கத்துல டீ கடை இருக்குது, ஆள் ஓடி போய் அங்க பூந்துக்கிட்டாப்ல. அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்மளும் டிரைவர் தான். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம ரமேஷ் அம்மா யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு டைம் வந்துட்டு ஆற்று ஓரத்தில், காவேரி ஆற்று ஓரத்தில் வந்து பிராய்லர் கோழி, வீட்டு முறையில் வளர்க்கப்பட்ட பிராய்லர் கோழிங்க, அதாவது ஊசி மருந்தெல்லாம் போடாமல் வளர்க்கப்பட்ட பிராய்லர் கோழி பிடிச்சிட்டு வந்து சுத்தம் பண்ணி ஆற்று ஓரத்தில் சமைச்சு நம்ம பசங்களோட, கிராமத்து பசங்களோட என்ஜாய் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போங்க. செம்ம லொக்கேஷன் அது. அந்த வீடியோவில் ரமேஷ் அம்மா ஒருத்தர் சொல்லியிருப்பேன், RX 100 வச்சிருந்தாருலங்க, அவரு தான். இன்றைக்கி வந்து நம்ம மாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து முன்னால் லாரி ஓட்டிகிட்டு இருந்தாருங்க. அப்புறம் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவர் வந்து இப்போ வந்து இந்த மிக்ஸி, கிரைண்டரு இதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறாருங்க. அந்த கடை போட்டு இப்போது லோக்கல்லே இருக்கிறாருங்க. அப்பப்போ வந்து ஆக்டிங் டிரைவராக போவார். இன்றைக்கி அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஈச்சர் வண்டி நினைக்கிறேன், ஈச்சர் வண்டி என்னென்னு தெரியல, ஏதோ டெம்போ மாதிரி தான் சொன்னார். அதில் வந்துட்டு வராருங்க. அவர்கிட்ட வந்து நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணலாம். எந்த மாதிரி அப்படின்னா, அவர் வந்து நார்த் சைடில் பயங்கரமாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிரைவருடைய வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும், நார்த் சைடு வந்து நம்ம லாரி டிரைவர்லாம் ஏகப்பட்ட பேர், சொல்லப்போனால் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் லாரி அதிகம், ஏகப்பட்ட பேர் போயிட்டு வராங்கல்ல, அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம், அதே மாதிரி நெகட்டிவான விஷயம் எல்லாத்த பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது. அவர் நிறைய ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சிருக்காருங்க. ரைட், ஓகே. நம்ம டேடி இருக்கா நிற்க வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம ரமேஷ் அம்மா வந்து மெயின் ரோடுக்கு வந்துருவாருங்க. பஸ் ஸ்டாப் வரைக்கும் நம்ம அப்பா வந்து நம்மளை அங்கே விட்டு வந்துருவாப்ல. அப்போ போகலாமா? ஓகே, ரைட், போருங்க. பக்கம் தானுங்க, விட்டுட்டு வந்துருவாப்பில். அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து இறங்கிட்டு கூப்பிட்டா போனால் வந்து கூப்பிட்டு வந்துருவாப்பில். அதுக்காக அப்புறம் இன்னொன்று கேட்டிங்க அப்படின்னா, எதனால் ரெயின் கோட்லாம் போட்டுருக்குறோம் அப்படின்னா, பயங்கரமான மழைங்க, ரொம்ப குளிருது, தலையெல்லாம் வலிக்குதா, கணக்கடன் இருக்குது. அதனால தான் நானும் ரெயின் கோட் போட்டு நம்ம டேடி போட்டாப்பில். சரி போலாமா? சரி வாங்க, நம்ம மாம்ஸ் வந்துட்டாருங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. வாங்க போகலாம். வண்டியில் போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம மாம்ஸ் அங்கே பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அவர் ஏதோ என்னமோ லோடுனாரு, என்ன லோடுன்னு தெரியல. வாங்க அங்கே போய் கேட்டுக்கலாம். ஜாலியாக இருக்குங்க, நல்லா பேசுவார், நல்லா கலகலப்பாக பேசுவார். வாங்க போகலாம். சரி, ஓகே, வரட்டா? சரி, பார்த்து போங்க. ஓகே மாம்சே, இந்த வாட்டர் கேன் நானும் சுடு தண்ணி கொண்டாந்துட்டேன். உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? அவருக்கு உடம்பு சரியில்லையா? வாங்க, நான் சளி டானிக்கு மாத்திரை எல்லாம் கொண்டாந்து தலைவர். நானும் சுடு தண்ணி கொண்டாந்தேன் வீட்டில் இருந்த. அந்த பிளாஸ்க் வாங்கினப்பல அந்த வீடியோ என்ன பார்க்கல. பொள்ளாச்சிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது தவனுக்கு பிளாஸ்க் வாங்கிட்டு வந்தேன். ஓகே, அப்பா அங்கதான் அந்த பக்கம் கொண்டு அந்த பக்கம் வந்து திருப்பி கிடக்கணும். அதனால மக்கள்ஸ் டோர சாத்திடலாம். கண்டிப்பா நல்லா கேட்சாமாம்மா. ஓகே, சார்ஜ் போடுறேன், அப்புறம் போட்டுக்கலாமாம்மா. ஏங்க வேற லெவல் இருக்குதுங்க மாம்ஸ். இது என்ன 10 நாள் ஆகுது வண்டி? ஓகே ஓகே, இன்னி வண்டி நம்ம கண்ட்ரோல் தான். BS6 அதெல்லாம் BS6 சூப்பரா இருக்குது. இன்டீரியர் பயங்கரமா இருக்குது, காமிக்கிற பாருங்களா, வேற லெவல். நம்ம மாம்ஸ் சாருங்களா யூனிஃபார்ம் வந்துக்கிறாரு. ஓகேங்க மக்கள்ஸ், கிளம்பியாச்சு. புத்தம் புது வண்டிங்க. இங்கே பாருங்கன்னா சீட் கவர்லாம் இந்த காகிதம் கூட கிளிக்காம வச்சுக்கிறாங்க. ஃபுல்லாக இன்டீரியர்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குதுங்க. வாவ், சூப்பரப்பு. ஓகேங்க மக்கள்ஸ், மெயின் ரோடு பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஏன்னா வந்து ஆடி ஊத்தாடினாலே காரிக்குள்ள என்ன இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அதை வந்து நான் ஃபாலோ பண்றதுனாலே நம்ம மாம சொல்லிட்டாரு, மாப்பிள்ள மெயின் ரோடு உனக்கு அப்புறம் ஆரம்பிச்சிடலாம் மாப்பிள்ள, எல்லாம் ரோட்ல பறச்சு போட்டு வச்சுக்கிறாங்க, நம்ம ஜாலியா தெளிவா பேசிட்டு போலாம் அப்படின்னாரு. மெயின் ரோடு வந்தாச்சுங்க. இனி மாம்பாருக்கு டிரைவிங் பண்ணிக்கிட்டு மைக் கொடுத்துட்டேன். அவரு வந்து போக்கஸ் டிரைவிங்ல தான் இருக்கா, அப்படியே பேசிக்கிட்டு டிரைவிங் பண்ணிட்டு போறதுதான். வாங்க கேட்கலாம். மாம்சே சொல்லுவாப்ல. அப்புறம் அம்மா, நம்ம பேரு ரமேஷ் மாமா, எனக்கு தெரியும். ரமேஷ் மாப்பிள. ரமேஷ், ஓகே மாமா. ரமேஷ் மாப்பிள இல்ல, பேர் ரமேஷ், மாப்பிள ஓடு சொன்ன மாப்பிள. சரி மாமா, சரி. சரி மாமா. அப்புறம் மாம்சே, இந்த டிரைவிங் ஃபீல்டுக்குள்ள எப்ப வந்தீரு? என்னடா இழுவ மேட்ருக்கு வா.
2008 2009 +2 முடிச்சு வெளியே வந்தேன். ஆ +2 முடிச்சு வெளியே வந்து சாயப்பேட்டையில ஒரு 6 மாசம் ஃபர்ஸ்ட் ஹெல்ப்பரா போனேன். ஆ ஃபீஸ்ல எடுத்து கொடுக்குற வேலையை போனேன். அப்புறம் அங்கேயே ஆப்ரேட்டர் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கிருந்து நம்ம ஊருக்கார் ஒருத்தர் ரிக் ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்தாரு. அதனால வந்து நம்மள வந்து ரிக் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணி விட்டாரு. அங்க ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த மாப்ள. அப்போ நம்ம பக்கத்து ஊருக்காரு பச்சைப்பாளைய ஒருத்தர் வந்து பேசுங்க பேசலாமா? நீங்க பேசிட்டாரு. அதாவது ஒருத்தர் மேனேஜர் அவர் வந்து வண்டி விட்டு நின்னாப்ல. அதனால வந்து போர் வண்டிக்கு ஆள் இல்லைன்ட்டு அப்படியே நான் போர் வண்டிக்கு மேனேஜரா போனவாப்ல. போய் 3 வருஷம் போர் வண்டியில மேனேஜரா ஒண்ணுவாப்ல. அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் சைட்லயே இருக்கிறது. அந்த அக்கௌண்ட்ஸ் மொத்தமும் நான் தானே வச்சுக்க. அதுல 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதுல பார்த்தா ஒன்னும் டிரைவிங் கத்துக்க முடியாமல. அப்புறம் அதுல இருந்து ரிக்கல் இருந்து இறங்கி வந்து லைன் வண்டியில லோக்கல் வண்டியில ஓடணுவாப்ல. லோக்கல் வண்டியில ஓடி 2014 லைசன்ஸ் சேவ் பண்ணேன். லைசன்ஸ் சேவ் பண்ணிட்டு திருப்பி லைன் வண்டியிலேயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் ஓடி இருப்போம்ல. 6 மாசம் ஓடிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போர் வண்டிக்கு போலான்ட்டு போர் வண்டிக்கு போய் ஒரு வண்டியில லாஸ்ட் சீசன் முடிய டைம்ல போய் ஒரு 2 மாசம் ஒர்க் பண்ணேன். 2 மாசம் ஒர்க் பண்ணிட்டு மக்கள் இடை நிறுத்தம் என்ன காரணம்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்பெனி பக்கங்க. நம்ம ஏறு நம்மள ஸ்டாப் அது இருந்து கம்பெனி ரொம்ப பக்கம். கம்பெனிக்குள்ள வந்து பாயிண்ட்ல போட்டாச்சுங்க. இனி பிரச்சனையே இல்லை. மாமுட்டு கிளப்புவாரு. டிரைவிங்ல பேசும்போது கூட கொஞ்சம் என்னன்னா டிரைவிங்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், இதுலயும் பேசணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா டிரைவர் அப்படின்னாலே கொஞ்சம் டிரைவிங் நம்ம பேசினா தான் நல்லா இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் தூரம் அப்படி பேசணும். அவ்வளோ இதுக்கு மேல ஃபுல்லா வந்து ரெஸ்ட்டுங்க. இனி விட்டு கிளப்ப வேண்டியதான். நிறைய சுவாரஸ்யமா நிகழ்வுகள்லாம் இருக்கு. மாம்சே ஆரம்பிக்கலாமா? ரீஸ்டார்ட். ஒரு 5 நிமிஷம் மாத்திரை போட்டுக்கிறேன். மாத்திரை போட்டுக்கிறீங்களா? மாத்திரை போட்டுக்கிறேன். டானிக் குடிச்சுக்கிறேன். ஓகே நைட்டு குடிக்க வேண்டிய டானிக் இல்ல மாப்ள. இது வந்து இருமலுக்கு. இது வந்து எப்படின்னா உடம்பு வலி மருந்த லைட்டா ஸ்ப்ரே பண்ணி காது, மூக்கு, கழுத்து, வாய், மூக்கு, கண்ணின் உட்பகுதியில வச்சுட்டு போர்வையை போத்தி எந்திரிச்சிங்கன்னா காய்ச்சல் அடுத்த நாளே குணமாகும். சத்தியம். எத்தனை 2 டம்ளர் குடிக்க சொன்னாங்க. அவங்க அப்படிலாம் குடிச்சு நமக்கு கட்டுப்படி ஆகாது. ஆனா அப்படியே சாத்துவோம். பாரா அண்ணா அதுல விஷம் வந்திருக்கேன். விஷம் வந்திருக்கேன். இதுல ஆமாண்ணா ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். டேய் விஷத்திலே பிறந்து வளர்ந்தவங்க நாங்க. குடிக்கிறத பார்த்தா வேற மாதிரில தோணுது. ஏதா உள்ள கொஞ்சம் மிக்சிங் இருக்கிறது போல தெரியுது. இல்லையா? டிரைவிங்னாலே அது கரெக்டா இருக்கணும். அதான் ஓகே மாமா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் மாப்ள. அதாவது சின்ன வயசுல மாப்ள எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல பஸ்ல போக முடியல மாப்ள. அப்போ வந்து பஸ் டிரைவருக்கு டாடா காமிப்பேன். அப்போ ஒரு ஆசை எப்படி சின்ன ஆளா இருக்கிறாங்க வண்டி எப்படி ஓட்டுறாங்கன்ட்டு அப்பயே வந்து மோட்டார் மேல எனக்கு அப்பயே ஒரு கண்ணு. நாமெல்லாம் வந்து இது எப்படி ஓட்டுறாங்க என்ன ஏதுன்ட்டு அப்போ வந்து கற்றுக்க வேண்டிய அப்போ ஸ்கூல் சின்ன வயசு தானே மாப்ள. அப்போ வந்து ஆர்வலாம் விளையாடுறது பிடிக்கிறது இந்த மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் எப்படி ஒரு வண்டி எப்படி ஒரு ஆள் ஓட்டிட்டு போறாங்க, அது சாத்தியமா அப்படின்ட்டு எனக்குள்ளேயே பல கேள்வியை கேட்டுக்கிட்டேன். அந்த கேள்வி என்ன சொல்லுச்சு? அந்த கேள்விதான் இப்ப இந்த டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருக்கீங்க. ஓகே அந்த கேள்விக்கான விடை இந்த பொசிஷன். ஓகே சூப்பர். ஓகே மாம்சே, இப்போ வந்து டிரைவிங் தொழில் விட்டுட்டீங்க. அப்பப்போ மட்டும் ஆக்டிங் டிரைவரா போய்க்கிறீங்க. அதாவது இந்த டிரைவர் தொழில் தான் மாப்பிள. என்னை காப்பாத்துனது இந்த டிரைவர் தொழில் தான் மாப்பிள. அதாவது போதும் இதுனா வரைக்கும் ஓடிட்ட மாப்பிள. இதுக்கு மேல சரி நான் குடும்பத்தை பார்க்கலாம், நல்ல மேரேஜ் பண்ணா வண்டிக்கு போதும் செட் ஆகாத மாப்பிள. அதனால சரி இதுனா வரைக்கும் மோட்டார் நம்மளை காப்பாத்துச்சு. இதுக்கு மேலே மோட்டார்ல ஓடமாட்டேன். அதான் அப்பப்போ ஆல்ட்டிங் அடிக்கிறது போயிட்டு இருப்பேன். இருந்தாலும் வந்து என்ன வாழ வச்ச கடவுள் மாப்பிள மோட்டாரு. நான் அப்படித்தான் சொல்லுது. ஏன்னா இவன் என் தாய் மீனாட்சி. அதனால வந்து என்னைக்குமே அந்த தொழில் விடமாட்டேன். அப்பப்ப டச்சிலேயே தான் இருப்பேன். நம்மளுக்கு பொறுத்த அளவுக்கு இப்ப டூஸ் வந்ததுன்னா பழச மறக்கக்கூடிய ஆள் நான் இல்ல. அதனால வந்து என்னைக்குமே அந்த மோட்டார் எனக்கு வேணும். நமக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது இது மோட்டார் தான். நான் ஒர்க் பண்றது மோட்டார் தான். அதனால மோட்டார் எனக்கு பொறுத்த அளவுக்கு மோட்டார் தொழில் தான். ஓகே மாமா. சரி மாமா. லைசன்ஸ் சேவ் பண்ணி இந்த ஸ்டேரிங் கையில பிடிக்கிறப்பயே எந்த நேரத்துல எது வேணா நடக்குன்னு தெரிஞ்சுதான் மாப்பிள ஸ்டேரிங் கையில பிடிக்கிறோம். அதாவது மோட்டார்ல பொறுத்த அளவுக்கு எந்த நேரத்துல எது நடக்குன்னு
நம்மளை பறிச்ச ஆண்டவனுக்கு மட்டும் தான் மாப்பிள்ள தெரியும். அதனால வந்து அந்த டிரைவர் இந்த இது ஸ்டேரிங் கையில் பிடிக்கிறப்பயே எல்லாத்துக்கும் துணிஞ்சு, அதாவது உயிருக்கு பயப்படாம இருக்கிறவங்க தான் அந்த தொழில் வந்து டிரைவர் வந்து ஸ்டேரிங் கையில் பிடிக்க முடியும். உயிருக்கு பயந்தவங்க இதுல வந்து அதிக நாள் நீடிக்க முடியாது. அதனால மாப்பிள்ள அதே மாதிரி வழியில இங்கிருந்து போறப்ப மாப்பிள்ள இது குஜராத் போறோம், எம்பி போறோம், எல்லாம் போறப்ப வழியில அத்தனை ஆக்சிடென்ட் பார்ப்போம் மாப்பிள்ள. அத்தனை ஆக்சிடென்ட் பாக்குறப்ப மனசுலாம் வலிக்கும். நிறைய பாத்துருக்கேன் ஆக்சிடென்ட், நிறைய நடக்கும் மாப்பிள்ள. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாப்பிள்ள வண்டி வந்து பார்த்தா அதிகம் இது பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டை விட்டு தாண்டிட்டா டிரைவரை பொறுத்த அளவுக்கு நம்ம எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப மட்டும்தான் அந்த உதவுங்கிறது கம்மி. தமிழ்நாட்டை தாண்டிட்டா, அதாவது நாம் போறோம்னா டிஎன் 88 இருக்கலாம், 28 இருக்கலாம், டிஎன் இது 73 இது மாதிரி என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தாலும் டிரைவர்னா எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம ஏரியாக்களை மட்டும்தான் நம்ம ஏரியானால யாரும் ஹெல்ப் பண்றது இல்லை. வெளியே போனா ஜெய்ப்பூர் போறோமா, ஜெய்ப்பூர் போய் தமிழ்நாட்டு வண்டி பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். வண்டி எடுத்துட்டு நீங்க எப்ப வந்தீங்க, என்ன பண்ணுவீங்க, என்னதுன்னு விசாரிப்போம். டிரைவர் பொறுத்தளவுக்கு எதுவுமே அப்படித்தானே. இப்ப உள்ளூருக்கால ஜாதி மதம் என்னன்னு பிரிஞ்சு கிடக்குறான். இதே வந்து மொழி தெரியாத ஒரு ஊர்ல போகும்போது, இப்ப தமிழ்நாட்டுக்காரனா இருக்கிறான், இப்ப வந்து ஜாதியால பிளவுபட்டு கிடக்குறான். இப்ப இதே வந்து போய் டெல்லியில நீ தமிழ தான் நானும் தமிழ ரெண்டு ஒரே லாங்குவேஜ் பேசும்போது அது ஒரு சந்தோஷம். அப்ப வந்து ஜாதி மதம் கணக்கு தெரியறது இல்ல, தெரியலமா. அதே மாதிரி மாப்பிள்ள, அதாவது நம்ம ஊர்ல இருந்து வண்டி எடுத்து நம்ம வந்து மேல நார்த்து போயிட்டு வந்தா 10 நாள் ஆகும். 10 நாள் போயிட்டு, அதாவது டியூட்டி வந்து நம்ம இருயூர்ல இருந்து எடுத்து ஒரு 200 கிலோமீட்டர். இப்போ 2 டபுள் டிரைவர்னா நான் வண்டி எடுத்துனா 200 கிலோமீட்டர் ஓட்டுவேன். அதே மாதிரி இடையில ஏதாவது பஞ்சர்னா 2 டிரைவரும் வந்து கலந்து பஞ்சர் ஓட்டிட்டு அவர் படத்துக்கு வரும். அந்த 200 கிலோமீட்டர் கன்டினியூ பண்ணுவேன். கன்டினியூ பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு 5 மணி நேரம் தூங்குற மாதிரி. இடையில ஒரு 6 மணி நேரம் வண்டி டிரைவிங் பண்ணணும்னா 6 மணி நேரம் வரும். ஒரு ஆளுக்கு 6 மணி நேரம் கேப் வரும் ரெஸ்ட் எடுக்கிறது. அது மாதிரி மாப்பிள்ள இப்போ நம்ம மேலே நார்த்து போயிட்டு வந்தோம்னா, அதாவது ஒரு 10 நாள் போயிட்டு ஊருக்கு வந்து அந்த இது பெங்களூர் தாண்டி ஒசூர் என்ட்ராகிறப்பயே, அந்த கர்நாடகா ஆர்ச் தாண்டி உள்ள என்ட்ராகிறப்பயே மனசுக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியா இருக்கும். அதாவது டியூட்டி வந்து அப்பதான் மாத்துவோம். ஆனா ஊர் பக்கம் வண்டி வந்து ஊர் பண்ண மிதிச்சிருச்சுனாவே தூக்கங்களுக்கு எதுவுமே வராது. அதாவது நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு இனம் புரியாத மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மகிழ்ச்சியில தூக்கமும் வராது, ஒண்ணும் வராது. அது வந்து எனக்குன்னு இல்ல மாப்பிள்ள, நம்ம டிரைவரா போன எல்லாத்துக்குமே அது வந்து அவங்களுக்கு தெரியும். இப்போ வீடியோ பார்க்குறவங்க கூட இது பண்ணுவாங்க மாப்பிள்ள. அது ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. அதாவது எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தாலும் திருப்பி நம்ம தமிழ்நாட்டை கர்நாடகா பார்டர் அந்த ஆர்ச்சு தாண்டி தமிழ்நாடு என்ட்ராகிறப்ப அது ஒரு சந்தோஷம். இனம் புரியாத சொல்ல முடியாத மகிழ்ச்சிம்பாங்கல்ல, அது மாதிரி சொல்ல முடியாத மகிழ்ச்சி. கூகுள் மேப்ல போனீங்கன்னா என்னோட ஐடி உள்ள போனா யுவர் டைம் லைன். இத்தனை லொகேஷன் இருக்குது. அதாவது இந்த இந்தியாவுக்குள்ள, அதாவது இந்தியா விட்டு தாண்டல, இந்தியாவுக்குள்ள இத்தனை ஸ்டேட் இத்தனை இடம் வந்து நான் போயிருக்கிறேன் மாப்பிள்ள. அதெல்லாம் இந்த ரெட் மார்க் எல்லாமே லொகேஷன் நான் போன இடங்கள். ஆமா, கொசன்னு இருக்கு பாருங்க மாப்பிள்ள, இது எல்லாமே நான் போன இடங்கள். அடே அப்பா. இந்த பக்கம் மகாராஷ்டிரா லைன் தான் அதிகமா ஓட்டிருப்பீங்களா இருக்குது? ஆமாப்ல, மகாராஷ்டிரா. அந்த பக்கம் நம்ம கொல்கத்தா லைன்ல அதிகமா ஓட்டல. கல்கத்தா லைன் போயிருக்கிறோம்ல, ஒரே ஒரு டைம் போயிருக்கிறேன். அப்போ வந்து இந்த அளவுக்கு இது இல்ல. அதான் இந்த பக்கம் மகாராஷ்டிரா குஜராத் லைன் அதிகமா ஓட்டிக்கிறீங்க. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், யூபி போயிருக்கிறேன். ஏமாம்ஸ், எத்தனை கிலோமீட்டருக்கு ஒருக்கா டிரைவிங் சேஞ்ச் பண்ணிக்குவீங்க மாப்பிள்ள? 200 கிலோமீட்டர் மாப்பிள்ள. ஒரு டிரைவர் வந்து 5 to 6 மணி நேரம் தூங்குற மாதிரி ஆவரேஜ் பண்ணி வண்டி ஓட்டுவோம். ஒரு 5 to 6 மணி நேரத்துல 200 கிலோமீட்டர் போயிருவீங்களா? பாஸ் பண்ணிடுவோம் மாப்பிள்ள. ஆவரேஜ் ஸ்பீடு 40 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு. 40 கிலோமீட்டர் அப்படின்னு பாத்துக்கிட்டா இடையில டோல்கேட்டு, திருப்பி ஆடியோ, பிசி, அப்புறம் அது மாதிரி. இதுல இப்ப ஆடியோ பிசின்னு சொன்னீங்கல்ல, இதுல ஒரு சுவாரஸ்யமா நிகழ்வு. நான் ஒரு டைம் போகும்போது எவனே தெரியல, குறுக்கால வந்து வண்டி குறுக்கால போட்டெல்லாம் பணம் வாங்குறானுங்க. கர்நாடகால வந்து ஆடியோ சொல்ல எடுத்துக்கிட்டா ஆடியோ தொல்லை. இது கர்நாடகா தாண்டிட்டுனா மகாராஷ்டிரா போனீங்கன்னா போலீஸ் தொல்லை. மகாராஷ்டிரா பொறுத்தளவுக்கு பார்டர் டு பார்டர் தான். இடையில வந்து எப்பயாவது ஒரு டைம் அத்திபுத்தா மாதிரி எப்பயாவது ஒரு டைம் தான் நிப்பாங்க. மகாராஷ்டிரா பொறுத்தளவுக்கு போலீஸ் தொல்லை.
இவங்க மெயினா நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது வண்டிக்கு அதிகமா கெப்பாசிட்டியா லோடு ஏத்திட்டுன்னு சொல்லி தானே பிடிப்பாங்க. இல்ல மாப்பிள்ள அவங்களுக்கு அதாவது எந்த வண்டி போச்சுனாலும் அவங்களுக்கு வந்து இந்த வண்டிக்கு இவ்வளோன்ட்டு மாமூல் இருக்கும், 12 எவ்வளவு 14 எவ்வளவுன்னு மாமூல் இருக்கும். அது கொடுத்தே ஆகணுமா? கம்பல்சரி கொடுத்தாகணும். அப்படி கொடுக்காம போயிட்டோம்னா வண்டி ஒன்று குறுக்கு போட்டு அடிப்பாங்களா? நம்ம தமிழ்நாடு டிரைவர் அடி வாங்கியிருக்கிறாங்க, நார்த் டிரைவர் அடி வாங்கியிருக்கிறாங்க. அந்த வீடியோலாம் நீங்க நிறைய இதுல பாத்துருப்பீங்க, கிளிப்ல பாத்துருப்பீங்க. அது மாதிரி நீங்க இது அடி வாங்கியிருக்கீங்களா? அந்த அனுபவம் நாம வந்து அந்த அப்படிலாம் வந்து அவனுக்கு ஏமாத்திட்டு போகணும்ல இது கிடையாது. நான் ஒன்றும் பிரச்சனை ஆடியோக்கு முன்னாலே நிறுத்திட்டு அவனுக்கு தேவையான மாமூல் கொடுத்துட்டு வந்துருவான். எதுக்கு போய் அதாவது திருப்பியும் போயிட்டு நம்ம அந்த வழியே தான் வரணும் போகணும். அதாவது ஒரு டைம் போயிட்டு வேற வழியே போற மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது பண்ணலாம். நம்மளுக்கு அந்த இது வேண்டாம். அதாவது இந்த இடத்துல நிப்பாங்கன்னு ஓனருக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அதனால வண்டியை நிறுத்தி கொடுத்துட்டு போலாம். கொடுக்காம போய் நாம ஏன் அடுத்த மட்டும் அடி வாங்கணுமா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அடிப்பானுங்க கம்பல்சரி. நிக்காம போனீங்கன்னா வண்டி குறுக்கு போட்டு ஓசல்லாம் குச்சி வச்சிருப்பானுங்க, வெளுவெளுன்னு எழுப்பானுங்க. அந்த இடத்துல வந்து எது அவன்கிட்ட பேசவும் முடியாது, பேசுனா இன்னும் அடிப்பானுங்க. நம்ம பேசினா அவனுக்கு லாங்குவேஜும் புரிஞ்சு தொலையாது. லாங்குவேஜ் எல்லாம் புரியுமா? கர்நாடகா ஆடியோ இது பண்ணுவீங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுல ட்ரைனிங் எடுத்து தான் போவாங்க. சென்னை வந்து ட்ரைனிங் எடுத்து தான் போவாங்கன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். சரியா தெரியல, தவறா இருந்தா மன்னிச்சுங்க. அது சரியா தெரியல. ஆனா ஆடியோ எல்லாத்தையுமே தமிழ் தெரியும். ஓ மாம்சே சொல்லுவாப்ல சொன்னீங்க, அதாவது இந்த ஸ்டேரிங்க பிடிக்கும் போதே வந்துட்டு உயிருக்கு பயந்தவங்க இந்த ஸ்டேரிங்க பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியத்தை மென்ஷன் பண்ணீங்க. உங்க டிரைவிங் ஃபீல்டுல அந்த மாதிரி ஏதாவது விபரீத சம்பவங்கள் நடந்திருக்குதா? சம்பவம் கண்டிப்பா நடந்திருக்குது மாப்ள. அதாவது நம்ம மாம்சே ஊனா இன்னும் சொல்ற மாதிரி இந்த கிளப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகுனா மாம்சு போன் எடுத்துறாரு. ஐயா உள்ள எல்லாம் நிறைய வச்சிருப்பாராட்டு இருக்குது. அதாவது மாப்பிள்ள ஒரு நிமிஷம் பிரைட்னஸ் போட்டாரு. இது என்ன மாமா அது மாப்பிள்ள கேஸ் வண்டிக்காரர் வந்து குறுக்க வந்துட்டாரு மாப்பிள்ள. இது ரொட்டேட் பண்ணுங்க, ரொட்டேட்ல போடுங்க. ரொட்டேட் மேல ஆன் ஆயிடுச்சு. உள்ள கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான் மாப்பிள்ள. இல்ல சும்மா போட்டாவே அவ்வளவுதான். இல்ல ஓகே ரைட். கிளிக் பண்ணுங்க. அப்படிங்க அப்பா என்ன மாம்சுது கேஸ் வண்டியில குத்தி நீங்க குத்திட்டீங்களா? இல்ல அவரு குறுக்க வந்துட்டாரா? அவரு குறுக்க வந்துட்டாப்ல. நான் வந்து பைபாஸ்ல போயிட்டு இருக்கிற மாப்பிள்ள. திடீர்னு வந்து அந்த இதுக்கு முன்னாடி போட்டு அப்படியே பண்ணுங்க. ஒரு 50 அடி டிஸ்டன்ஸ்ல வந்து அவர் உள்ள வந்துட்டாரு மாப்பிள்ள. அதாவது பிரேக் அங்கிருந்து நான் திடீர்னு குறுக்க வந்து வரணும் ஆறு அடிச்சுட்டே தான் அழுத்தி பிடிச்சிட்டே தான் வந்தேன். ஒரு 50 அடி இருக்கிறப்ப திடீர்னு உள்ள வந்துட்டாரு. என்னால பிரேக்ல ஏறி நின்னா பிரேக் நிக்கல. ரைட்ல ஸ்டேரிங் ரைட்ல இழுத்து நீங்க பைபாஸ்ல சிவனேன்னு போயிட்டு இருக்கீங்க. அவர் வந்து ரோட்டை கிராஸ் பண்றவங்க இது மாதிரி கட் ரோட்ல வந்து நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க பைபாஸ்ல போயிட்டு இருக்கிறோம். அந்த வந்து கட் ரோட்ல வந்து இந்த மாதிரி இந்த வண்டி கேஸ் வண்டி ஒன்று நிக்குது. ஒரு மாருதி 800 ஒன்று நின்னுச்சு. 2 2 வீலர் காரையும் 2 பேர் நின்னாங்க. திடீர்னு குறுக்க வந்துருவாங்க. நான் அங்கிருந்து வரப்பயே நல்லா ரன்னிங் மாப்பிள்ள ஆர்னை அழுத்தி பிடிச்சிட்டே தான் வந்தேன். உள்ளே வந்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். உள்ள வந்துட்டாரு. அதை காட்டுங்க. அதை கூட இந்த மாதிரி யோசிக்கவே. நான் வீடியோ எடுக்கிற நினைப்புல நான் அதை யோசிக்கிறேன். அதை அந்த போட்டோவுக்கு போங்களே. ஏங்க மக்கள் சிங்க வாருங்க, தலைவர் என்ன சம்பவம் பண்ணிருக்காருன்னு. கேஸ் வண்டி கேஸ் வண்டியிலே சம்பவம் பண்ணிருக்காரு. கமர்ஷியல் லோடு மாப்ள. ஃபுல்லா கமர்ஷியல் லோடுங்களா? அது எம்டில லோடு ஃபுல்லா கமர்ஷியல் லோடு மாப்ள. அடிச்சொன்ன ஒரே நிமிஷம் காமிக்கிறேன். இதன் கீழே ஈரமா இருக்குது. ஐயோ அடிச்சோன்ன மாப்பிள்ள. இந்த மூலையில வந்து இந்த இருக்கிற ரீப்பர் போய் ஒரு சிலிண்டர்ல ஏறி புஷ்னு போயிட்டு இருக்குது. சிலிண்டர் லீக் ஆயிட்டு இருக்குது. சிலிண்டர் லீக்கே புஷ்னு போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து அப்பயே வந்து இந்த பொதுமக்கள் எதா இருந்தாலும் வந்தாலும் செல்ல தானே எடுத்து முன்னால இது பண்றாங்க. செல்ல எடுத்து வீடியோ எடுக்கிறப்ப போலீஸ்காரர் வந்து அடிக்கிறாரு. ஏடா கேஸ் ஃபயர் ஆச்சுன்னா நீங்க இருக்க மாட்டேன் நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து போலீஸ்கார் வந்து இது மாதிரி வீடியோ எடுத்தவங்களை வந்து மண்டையே சாத்தினாப்ல. அப்ப நீங்க அப்புறம் போட்டோ எடுத்தீங்களா? அதுக்கு கடைசியா தான் அதாவது மாப்பிள்ள கடைசியா வந்து அந்த சிலிண்டர் லீக் ஆன சிலிண்டர் வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து இது அவங்க என்ன இது போட்டாங்க அந்த லிக்விட் மாதிரி ஏதோ அடிச்சு விட்டு அந்த ஈரமா இருந்ததுல லிக்விடா? ஆமா கீழே வந்து தண்ணி போயிருக்குதுல. அது வந்து கீழே தண்ணி போயிருக்குதுல. அது வந்து பக்கத்துல வந்தாங்க. அது வந்து ஏதோ சோப்புன்னு வர மாதிரி அது என்ன ஆகுதுன்னு சரியா தெரியல. அது போட்டு ஃபயர் சர்வீஸ் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க இது பண்ணி அந்த லீக் ஆன சிலிண்டர் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஓரமா யாருக்கும் தொந்தரவு இல்லாத இடத்துல ஓரமா வச்சுட்டாங்க. ஏன் அப்ப அந்த இடத்துல ஒரு விபத்து ஆயிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கு? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. அந்த டைம்ல வந்து நாங்க சோறாகிட்டு போயிருந்தோம். என் நாளாம் கிட்டத்தட்ட செத்து பல வருஷம் ஆயிருக்கும்.
அந்த ஆமா நீங்க டிரைவிங் ஃபீல்ட்ல வந்து வண்டியிலே சமைப்போம்ல, ரன்னிங்ல தான் சமைப்போம். இது உள்ள வந்து ஸ்டவ் வச்சுக்குவோம். ஸ்டவ் வச்சு ரன்னிங்ல சமைப்போம். முடியாத பட்சத்துல டைம் கிடைக்கலன்னா ரன்னிங்ல சமைப்போம். அப்படி சமையல் செய்யறதுக்குன்னா இன்னும் ரன்னிங்லேயே காயில வெட்டி அதாவது ஆரம்பிச்சோம்னா ஒரு அரை மணி நேரம். ஆனா இப்போ லாரி உள்ள கேபின் வந்து இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறத விட நல்லா பல மடங்கு பெருசா இருக்கும். இது வந்து சின்ன வண்டி, சின்னது. அது வந்து பெரிய வண்டி. பெரிய வண்டி உள்ள வந்து தாடாத்தியா நல்லா புழைக்கிற மாதிரி இருக்கும். புழைக்கிற மாதிரி இருக்கும். உள்ளேயே நம்ம காய்கறி ஓட்ட விட்டு வந்துட்டா எங்களுக்கு வந்து அத்தா வீடு. அதான் வீடு. அத்தா வீடு. லாரி கேபின் தான் வீடு. லாரி கேபின் தான் வீடு. போயிட்டு வர வரைக்கும் எங்களுக்கு அத்தா வீடு. அதான் வீடு. அதுலயே வந்து சொன்ன மாதிரி இப்ப அந்த இடத்துல வந்து உள்ள சமைச்சிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சது கதை சோழி சுத்தம். கிட்டத்தட்ட நான் செத்து 7 வருஷம் ஆயிருக்கு மாப்ள. ஐயோ, ஒரு டிரைவர் ஓட்டுறப்ப ஒரு டிரைவர் ரெஸ்ட் எடுப்போம். பின்னால தூங்கிட்டு இருந்தாரு. அவரு மேல ஒன்னும் அடி இல்லையா அவருக்கு? அவருக்குலாம் எதாவது மாப்ள. அதாவது கண்ணாடி வந்து அவர் வந்து டிரைவர் சீட் பின்னால தலையை வச்சுதான் தூங்குவோம் மாப்ள. அவரு வந்து லெப்ட்ல தானே கொடுத்தேன். கண்ணாடி உடைஞ்சு காலுக்கு தான் வந்தது. இது காலில் எதுவும் ஏறல. அவர் வந்து சிலிண்டர் லீக் ஆகுறது. நான் வந்து ஆக்சிடென்ட் பண்ண உடனே எப்படின்னா அந்த நடம் வந்து திண்டுக்கல்ல இருந்து சோப்பு தூள் ஏற்றி இண்டூர் போய் இறக்கிட்டு ஒரு வாரம் லோட் ஆகல. லோட் ஆகாம அங்கிருந்து ஒரு வாரம் அங்க படுத்து வந்துட்டு அங்கிருந்து திருப்பி சூரத்து போனேன். சூரத்து போய் ஆசீர்வாத் பவுடரு பிவிசி வர பவுடர் ஏற்றிட்டு வந்து பெங்களூர்ல இறக்கிட்டு பெங்களூர்ல வந்து நான் ரீசெண்டா லோடு ஏற்ற போனது வெங்காய லோடுன்னு சொல்லி தான் ஆபீஸ்கார்ட்ட பேசி இல்லை வெங்காய லோடுன்னு சொல்லி தான் போனது. வெங்காய லோடு ஆகாதனால உருளைக்கிழங்கு லோடு ஏற்றிட்டு வந்தேன். ஏத்திட்டு வரப்ப கரூர்ல வந்து எதிர்பாராத மாதிரி இந்த விபத்து நடந்துருச்சு. எங்க இது விபத்து நடந்ததுங்க? கரூர். கரூர்லயா? கரூர்ல. நான் நார்த்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் மாமா. அதாவது நார்த்ல மாப்ள அந்த நாடு அதாவது இத்தனை ஸ்டேட் இதுல சோப்தூள் லோடு ஏத்தி அதாவது தமிழ் இது கர்நாடகா இது மகாராஷ்டிரா பாஸ் பண்ணி தான் எம்பி இண்டூர்ல தான் லோடு இருக்கணும். மத்திய பிரதேஷ் இண்டூர் லோடு இறக்கிட்டு ஒரு வாரம் அங்க படுத்து இருந்தோம். லோடு ஆகலின்ட்டு அங்கிருந்து சூரத்து போய் லோடு ஏத்திட்டு வந்தோம். சூரத்துல இருந்து குஜராத் போய் லோடு ஏத்திட்டு வந்தோம். சூரத்துல இருந்து திருப்பி பார்த்தோம்னா மகாராஷ்டிரா கர்நாடகா பாஸ் பண்ணி நம்ம ஏரியா தமிழ்நாடுக்குள்ள வந்து கரூர்ல இருந்து சம்பவம் ஆயிடுச்சு. கரூர்ல எந்த இடத்துல கரெக்டா? கரூர் அந்த இது ரயில்வே பாலத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னால அந்த இடம் வந்து மேம்பாலம் ஆயிட்டு இருக்குது. இது மாதிரி விபத்துகள் அதிகமா நடக்கிறதுனால அந்த இடத்துல வந்து மேம்பாலம் கட்டிட்டு இருக்காங்களா? ஓ சரி சரி. மறக்க முடியாத ஒரு சம்பவம் இது. டிரைவர் தொழில்னா என்ன வேணா நடக்குங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. இத்த சாட்சி. அதாவது டிரைவரா கூடங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு எதிர்பாராத நடக்கிறது தான் இது. எந்த டிரைவருமே பொறுத்த அளவுக்கு வேணும்னு போய் எந்த வண்டியிலுமே குத்த மாட்டாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு விபத்துனா அந்த இடத்துல இப்போ நாம வந்து பெரிய வண்டியில போறோமாப்ல, ஒரு சின்ன வண்டி நம்மளோட லாரி ஒரு 12 வீலு 14 வச்சுக்கோ, ஒரு சின்ன வண்டி கார்காரன் போறான், காருக்கான ஆப்போசிட்ல வேணும்னே வந்து குத்துவான். ஆனா அந்த இடத்துல வந்து பெரிய வண்டி எந்த வண்டி பெரிய வண்டியா இருக்குதா, அதாவது தப்பு அவங்க மேல இருந்தாலும் நம்ம மேலதான் கேஸ் விழுவோம். ஏன்னா வந்து மோட்டார் வந்து அப்படி இது பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வந்து அதே மாதிரி 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் அங்க இருந்து வருவான், வந்துட்டு அவனுக்கு சொந்தக்காரனா இருப்பான், தெரிஞ்சுனா இருப்பான், அதே ஊருக்காரனா இருப்பான். நம்மளுக்கு அதாவது நம்ம மேல தப்பே இல்லைனாலும் நீங்க தான் வந்து இது பண்ணீங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்மள புடிச்சு அடிக்கிறது பிடிக்கிறது அது மாதிரி ஏகப்பட்டது நடந்திருக்கு. ஓ இது ஒரு ரொம்ப கசப்பான விஷயம். கசப்பான விஷயம் தான். டிரைவர்னாவே இப்போ ஒரு மதிப்பு இல்லாம, அதாவது ஆரம்பத்துல ஒரு சிலர் பண்ண இதுக்காக வந்து இப்போ டிரைவர்னாவே ரொம்ப அலங்காரமா போச்சு. அதாவது நாம வந்து குடும்பத்தை பார்க்கணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஊர் விட்டு ஊர் போறோம். அவங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது. உனக்கு என்னப்பா லாரிக்கு போற 10,000 20,000 வாங்குற அப்படிங்கிற அந்த சொல்ல தெரியுது. ஆனா அதுல என்னென்ன கஷ்டம் இருக்குது, அதாவது நிம்மதியா ஒரு தூங்க முடியாது, சாப்பாடு வந்து நேரம் சாப்பிட முடியாது. இருக்கிற ஒரு கொஞ்சம் கேப் கிடைச்சா அந்த கொஞ்சம் கேப்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். அப்படி டைம் கிடைக்கலன்னா சாப்பாடு கூட ஒரு நாளைக்கு ஒரு வாரம் சாப்பிட்டு ஓட்டி இருக்கிறோம். கொரோனா டைம்ல சாப்பாடு இல்லாம கூட ஓட்டி இருக்கிறோம். அது மாதிரி ஏகப்பட்ட மாப்பிள்ள 1 இல்ல 2 இல்ல. மக்கள்ஸ் மணி 10:54 ஆகுதுங்க. எனக்கு பாருங்க எங்க அண்ணன் பாருங்க எப்படி சொருகி கிடக்குதுன்னு. இது நானு, இது டிரைவரு. ஆனால் இவர் இப்போ ஃபீல்டில் இல்லைங்க, அப்பப்போ இடையில ஃபீல்டுக்கு போய்க்கிறாப்புல. ஆனால் அவருக்கு பாருங்க அந்த ஒரு கண்ணில் வந்து ஒரு சொக்கோ அந்த ஒரு தூக்கம் ஒரு இதோ கலக்கமோ எதுவுமே இல்லை, இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. எனக்கு அப்படியே வீடியோ எடுக்கிற மூடே இல்லைங்க. எனக்கு அப்படியே படுத்து தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெறியே இருக்குது. ஆனால் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி 2-3 நிறைய சுவாரஸ்யமாக இன்னும் நிறைய இருக்குதுங்க. சரி வாங்க பார்க்கலாம் வாங்க. மாம்சே வேற ஏதாவது விபரீதம் ஏதாவது? கண்டிப்பா மாப்பிள்ள என்னோட நண்பர் மாப்பிள்ள, நண்பர்னு சொல்லலாம், குருநாதன் சொல்லலாம். அதாவது அவர் வந்து சொந்த வண்டி போட்டு
மகாராஷ்டிராவில் வந்து வெங்காய லோடு ஏற்றிட்டு வரப்போ மாப்பிள்ள ஒரு விபத்தாச்சு. அது விபத்தாகி அவர் கை வந்து ஐயோ அப்போ அதை மட்டும் காட்டாதீங்க மக்கள். கையே 2 துண்டா நொறுங்கி போச்சுங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு தான் லைட்டாக தெரியும். அது ஃபுல்லாக காட்டினா காப்பி ரைட் வந்துன்னா அப்படியே அதை நவுத்துங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆனது மட்டும் காமிங்கம்மா. ஆக்சிடென்ட் ஆனது கையே இல்லைங்களாம்மா. இப்போ வந்து கையே இல்லை. இப்போ இது வந்து பாருங்க ஆப்போசிட் வந்து இவன் தான் வந்து ராங் ரூட்ல ஏறி வந்து குத்துனது மாப்பிள்ள. ஆமா குஜராத்துக்கார மாப்பிள்ள. திருப்பி நம்ம இவன் வண்டிக்கு பாருவோம்ல ரொம்ப அந்த அளவுக்குலாம் ஒன்றும் டேமேஜ்லாம் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லா மெட்டல் பாடி. ஃபுல்லா மெட்டல் பாடி. நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஒரு இல்ல 2 இது ரீப்பரை இது பண்ணி இது பண்ற ரொம்ப ஹெவியாலும் கொடுக்கறது இல்ல. தமிழ்நாடு கேப்பன் நம்மளுது. ஆமா விபத்து நடந்த இடத்துல வருவாப்ல உருக்குலைஞ்சு போச்சு. அதாவது ஃபுல்லா ரைட்ல வந்து ரைட்ல வந்து இது பண்ணி வருவாப்ல. தமிழ் நம்ம வண்டி ஆமா நம்ம வண்டி. அவனுக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குது. இது விபத்து நடந்த இடத்துல அடே சாமி நானா அவனுக்கு ஆப்போசிட்ல ஒன்றும் ஆகலையா? அவனுக்கு பாருங்க ஒண்ணுமே ஆகல. அதாவது வண்டி அவனுக்கு அடி இருக்கு. அதாவது வண்டி இது பண்ணி வைக்கிறான். அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு எதுவும் ஆகல. லைட்டா தான் உள்ள போயிருக்குது. இத்தனைக்கும் இவர் வந்து ஆப்போசிட்ல ஏறி வரான்னு தெரிஞ்சு லெப்ட்ல வண்டி ஓரம் கட்டி எந்த அளவுக்கு இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறக்கி வண்டி நிப்பாட்டிட்டாரு. அவன் ராங் ரூட்ல ஏறி வந்து அதுக்கு மேல லெப்ட் இழுத்தா குழியில போய் இறங்கி வண்டி அப்சைட் ஆயிரும். ஏன்னா சொந்த வண்டிங்கிறப்ப நாம ஓரளவு ஃபுல்லா இறக்கி நிறுத்தியாச்சு. வந்தோடனே சரி லெப்ட் இழுத்துக்குவான்னு நினைச்சு அவரு இது பண்ணிட்டாரு. வண்டி போயிரு நினைச்சு ஓரளவுக்கு லெப்ட் இழுத்து நிறுத்த முடியும். கடைசியில வாழ்க்கையே போயிடுச்சு. ஆமா வாழ்க்கையே போச்சு. இனி டிரைவிங் தொட முடியாதுல்ல. டிரைவிங் இது பண்ணலாமா? டிரைவிங் தொட முடியாது. கையை வந்து இதோட எடுத்துட்டாங்க. கையே இல்ல ஒரு கையை வந்து இதோட எடுத்துட்டாங்க. அதே மாதிரி டிரைவர்னா பொறுத்த அளவுக்கு எல்லாமே அதாவது நம்மளுக்கு 2 கண்ணுன்னு நமக்கு இந்த 2 கண்ணு இல்லாம வண்டிக்கு 2 கண்ணு வந்து சைடு மிரர். ஆமா அதாவது நாம இங்கிருந்து போறப்பயே ஹைட்டு நாம ஏத்திக்கிற லோரை பொறுத்து நம்மளுக்கு தெரியும். அதாவது இந்த ஹைட்ல வந்து வண்டி பாஸ் ஆகுமா ஆகாதான்ட்டு நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும். டிரைவருக்கு வந்து டிரைவர் எல்லாத்துக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதாவது இந்த ஹைட் போச்சுன்னா இதுல பாஸ் ஆகுமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டிரைவர்னா எல்லா பக்கம் கண்ணு வேணும். பின்னால ரைட் சைடு வர வண்டியும் பார்க்கணும், ரைட் சைடு லெஃப்ட் சைடும் பார்க்கணும், ரைட் சைடும் பார்க்கணும். பின்னால லைன் ஏதாவது போகுதா, லைனுக்கு ஏதாவது லோட் டச் ஆகுமா, ரயில்வே பாஸ் பண்றப்ப அந்த முன்னால வச்சுக்கிற பார் கம்பி இடிக்குமா. அதாவது லோடு வந்து இப்ப கம்பெனில இருந்து ஏற்றி விடுறாங்க மாப்பிள்ள. அதாவது இடையில எந்த வித பிரச்சனை வந்தாலும் நாம தான் 2 டிரைவர் இருக்கிறாங்க. 2 டிரைவர் தான் பொறுப்பு. அதே மாதிரி கொண்டு போய் இப்போ இறக்குற வரைக்கும் மழையில் நனையாம எந்த ஒரு இது பாதிப்பு இல்லாம வழியில அத்தனை திருடு இருக்குது. ஆமா முக்கியமா இப்ப மேட்ருக்கு வந்துட்டீங்க பாருங்க. இந்த நார்த் சைடுல திருட்டு அதிகமா நடக்குங்கிறாங்களே அது எப்படி? அது வந்து மகாராஷ்டிரா மாப்பிள்ள. மகாராஷ்டிரா ஒண்டியா? மகாராஷ்டிரா ஏரியாவில திருட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு திருட்டு நடக்கும். அதாவது இடம் பொருள் நம்ம வீட்டை விட்டு வெளியே போனோம்னா அதாவது ஒவ்வொரு சுச்சுவேஷன் எப்படி வேணா மாறும். இன்னைக்கு நல்லவனா இருக்கிறா நாளைக்கு எப்படி வேணா மாறும். அது மாதிரி வந்து அது மாதிரி வந்து ஒரு சிலர் இருக்கிறாங்க மாப்பிள்ள. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதாவது தேடுறதுக்கு எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கிறாங்க. நம்ம தமிழ்ல ஊட்ட விட்டு தாண்டிட்டா நம்ம வீட்லயே ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. பக்கத்து வீட்டுக்காரன் இதே பல்சர் 220 தான் தூக்கிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி நம்ம ஏரியாவிலே இது மாதிரி நடக்குது. அதே மாதிரி போற ஊட்ட விட்டு தாண்டிட்டா எந்த இடத்துல வந்து எதுவுமே எல்லாமே நடக்கும். அதுல வந்து குறிப்பா மகாராஷ்டிரா வந்து ரொம்ப திருட்டதுங்கிறாங்க. சோலாப்பூர் வந்து எடுத்துக்கிட்டாங்கப்பல. அதாவது டெம்பூர்னின்னு இருக்கும். சோலாப்பூர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாவே எல்லா ஏரியா திருட்டு தான். அதாவது தமிழ்நாட்டு வண்டி அப்படின்னா 2 வண்டி 3 வண்டி ஜோடி சேர்ந்து தான் போவோம், தனியா போக மாட்டோம். அப்படி தனியா போச்சுன்னா பைக்ல ஒரு வண்டி 2 வண்டி ஃபாலோ பண்ணுவானுங்க. ஃபாலோ பண்ணி ஏதாவது வந்து டயர் பஞ்சரா இருக்குது, இங்கே காத்து போகுது, டீசல் இங்கே ஒழுகுது, இது மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லி வண்டி நாம போய் வந்து சரிமா சொல்றான்ட்டு வண்டியை நிறுத்தினோம்னா உடனே கீழே இறங்கினோடனே கழுத்துல கத்தி வச்சிருவான். ஐயோ சரியானது. கழுத்துல கத்தி வச்சிருவோம். திருப்பி நாம கீழே இறங்க விடாம என்ன வேணா இது பண்ணுவோம். அதனால வந்து அது மாதிரி என்ன பண்ணுவானே அப்படி கழுத்துல வச்சு நம்ம செல்லெல்லாம் பண்ணிட்டு போயிடுவானுங்களா? அதாவது மாப்பிள்ள வந்து டோல்கேட்ல வந்து காசு கொடுத்து எடுக்கிற மாதிரி இருந்தது. அப்போ வந்து காசு வந்து அதிகமா இருக்கும், டிரைவர்கிட்ட அதிகமா இருக்கும். அப்போ வந்து இது மாதிரி வந்து நிறைய பேர்த்த அடிச்சு பிடிங்கி இருக்கிறாங்க. இப்போ வந்து எல்லாம் ஃபாஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நாம என்ன அந்த ஆடியோ பிசி சாப்பாடு செலவு இது மாதிரி செலவு கொண்டு தான் நம்ம கிட்ட டிரைவர்கிட்ட வந்து காசு கம்மியாக தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து என்னன்னா டீசல் வந்து 1 லிட்டர் இப்போ 94 ரூபா 95 ரூபாய்க்கு விற்கிது.
அதனால வந்து மக்கள் டிரைவர் கையில காசு இருக்காது நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால வண்டி ஏதாவது இதுன்னா டீசல் போய் தெரியாத இடத்துல எடுத்தோம்னா டீசல் வந்து ஆட்டை போட்டுறாங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சு செல்லுகள் என்னென்ன ஏதாவது வெள்ளி போட்டுருக்காங்களா இது போட்டுருக்காங்களா எல்லாத்தையும் வந்து கழட்டி அவங்களுக்கு வந்து ஒரு ரூபா வந்தாலும் அவங்களுக்கு லாபம் எல்லாத்தையும் அடிச்சு நம்மளே அடிச்சு நம்ம கிட்ட எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடுறாங்க. லோடு எல்லாம் நாம வந்து அந்த இடத்துல காசு போனா போயிட்டு போகணும்னு கொடுத்துட்டா அப்புறம் பிரச்சனை இல்லை. நாம வந்து திமிடிக்கிட்டு அடிக்கலாம் பிடிக்கலாம்னு போனோம்னா அங்க வந்து நம்மள குறுக்காட்டுறது 2 பேர் தான் இருப்பானுங்க. ஆனா பின்னால் 10 பேர் வந்து பின்னால வந்துட்டு இருப்பானுங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு பின்னால வந்துட்டு இருப்பானு. அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம 2 பேர் தானே அவனுக்கு 2 பேர் நம்ம 2 பேர் சமாளிச்சலான்ட்டு நாம போவோம். அதாவது டிரைவருக்கு என்ன சொல்றோம்னா அது மாதிரி இது பண்ணா நம்ம கிட்ட இருக்கிற காசை கொடுத்துட்டு போங்க. திடீர்னு வந்து நாம அடிக்கி போகலாம் இது போறது பிரச்சனை இல்லை. பின்னாலேயே கத்தி வச்சிருந்து எடுத்து ஒரே சுருவ சொல்லிட்டா உசுறு போயிடும். அவ்வளவு நம்ம ஊர் விளக்கேத்தில நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் அப்படித்தான் கொண்டு விட்டானுங்க மகாராஷ்டிராவில். அவர் என்ன பண்ணிருக்காருங்க, என்ன பண்ணாருன்னா வண்டி குறுக்காட்டனே இவர் வந்து வண்டி எட்ட நிறுத்திட்டு இறங்கி நடந்து போனாராமா. அங்க போனோடனே ஆளை போட்டு எரிஞ்சிட்டானு. அந்த நேரத்துல வந்து நம்ம சேஃப்டியா வர வழி தான் பார்க்கணும். காசு போனா போயிட்டு போகுது, இன்னைக்குல நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம். போனா வராது. லோடு எல்லாம் கை வைப்பாங்களா? லோடு கம்பல்சரி கை வைப்பாங்க. அதாவது நம்ம ரன்னிங்ல போக மேல ஆமா அது பம்பாய் சிட்டிக்குள்ள நடக்கும். பம்பாய் சிட்டிக்குள்ள வந்து இப்ப லோடு இறக்கிட்டோம்னா ஒரு ஆள் வந்து பின்னால அந்த திருட்டு ஏரியாவில் பொறுத்தளவு பைபாஸ் ஏறுற வரைக்கும் ரோடு வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு டிரைவர் வந்து பின்னால ஏறிக்குவாங்க. லோடு மேலையா? லோடு பாடிக்குள்ள ஏறிக்குவாங்க. தார்பாய் இருக்கும். இறக்கிட்டு எம்டியா போறப்ப தார்பாய் மேல கேப்பன்ல வச்சிருப்போம். கேப்பன்ல வச்சதுக்கு வந்து ஒரு டிரைவர் வந்து பின்னால ஏறி பாடிக்குள்ள வந்துக்குவாங்க. ஏன்னா ஏறி தார்பாய் போட்டுருவான்ட்டு. அது மாதிரி நம்ம பக்கத்து ஊருக்காரு காட்டோம்பலத்துக்காரு ஒருத்தர் அவர் சொந்த வண்டி வச்சிருந்தாரு. அவர் வண்டியில் அதே மாதிரி தான். அதாவது நம்ம தார்பாய் எடுத்துக்கிட்டு இந்த தார்பாய் அடுத்ததுக்கு வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லுவான். அங்க வந்து 10,000 கூட 20,000 கூட நம்ம கிட்டே நம்ம தார்பாய் வாங்குறதுக்கு 10,000 கூட 20,000 நம்ம கிட்டே பேரம் பேசி நம்ம கிட்டே வைப்பானுங்க. அந்த இடத்துல எதுவும் பேச முடியாது. இன்னமும் நடக்குது மாப்பிள. இன்னமும் அது மாதிரி திருட்டு இருக்கு. அதாவது போ மரத்துல இருந்து குதிச்சு வண்டியில போ மேல ஏறி உள்ள இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் எடுத்துருவாங்க. லோட அடிப்பாங்கம்மா. அது உண்மையா? வண்டி ரன்னிங் போயிட்டு இருக்குதுல பின்னாலே வந்து பின்னால ஊக்கு இருக்குதுல வந்து கவுர் மாட்டி ஒவ்வொரு ஊக்கு கூட மாட்டேங்குதுல அந்த இதுல வந்து பின்னால அந்த ஹூக் அடிக்கிறதுங்கிறதா? இல்ல மாப்பிள. அதாவது அதுல புடிச்சு ஏறி பின்னால ஊக்கு நிறைய வருதுல அது ஒரு ஊக்கு விடாம நம்ம கவுரு போட்டிருப்போம். அந்த கவுத்துல ஏறி மேல வந்து பிளேடு வச்சிருப்பானு. அது எப்படி வச்சிருப்பானு மேல வந்து எடுத்து ரன்னிங்லயே வேல்யூஷன் லோடு அவனுக்கு தெரியும். இந்த நெடுஞ்சாலை படம் மாதிரி அவங்களுக்கு தெரியும். டீத்தூள் சோப்பு இது மாதிரி வேல்யூஷன் லோடு எதா இருந்தாலும் அதை திடீர்வானுங்க அடிச்சிருவாங்க. இது மாப்பிள களவாணி படத்துல உரமட்டி தூக்கி அடிக்கிற மாதிரி அது வந்து மரத்துல எட்டி உதிப்பாங்க. மரத்துல இருந்து எட்டி உதிக்க மாட்டாங்க. மேல பைக் வரும், லைட் ஆஃப் பண்ணிட்டு பின்னால நம்ம இதை ஒட்டி பின்னாலே ஏறிக்குவானுங்க. சைடு ஏறினா நம்ம 2 பக்கம் சைடு மரல பாக்குறோம்ல அவன் வந்து நம்ம கண் மறைப்புல பின்னால ஏறி மேல வந்துருவானுங்க. அதாவது ஆப்போசிட்ல வர வண்டி மேல போற எவனோ இருக்கிறான் என்னமோ பண்றான் அப்படின்னு ஆப்போசிட்ல வரவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். அதே மாதிரி அது மாதிரி நடந்ததுன்னா ஆப்போசிட்ல வரவங்க மேல ஒருத்தர் ஏறிட்டான் அப்படின்ட்டு சை காமிச்சிட்டு ட்ரிம் ரைட் அடிச்சு காமிப்பாங்க. யாராவது அதாவது ட்ரிம் ரைட்டை பொறுத்தளவு எதுக்கு அடிக்கிறாங்கன்னா உலை கிடைத்தாலும் வழி கிடைக்கிற மாதிரி ட்ரிம் ரைட் அடிச்சு விட்டா அதாவது இப்படி நான் சைடில் ஒரு வரேன் அதாவது இடம் இல்லை அதனால ஒதுங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாக தான் ட்ரிம் ரைட் அடிப்பாங்க. ட்ரிம் ரைட் அடிச்சு மேல ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சரி 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 அது மாதிரி நிறைய நடந்துருக்குது. ஆனா நான் வண்டிக்கு போய் கடவுள் புண்ணியத்தில் அது மாதிரி வந்து நடக்கல. ஆனா கடைசியா வண்டியை விட்டு இறங்கி அதாவது நம்ம வண்டி கடைசி நட ஊர்ல இருந்து மாங்காலோடு ஏற்றிட்டு போய் சிரிடி தாண்டி லேசர்கான் ஒரு ஊர். லேசர்கான் பக்கத்துல ஒரு மாங்காய் குடோன்னு ஜூஸ் குடோன் அதான் மாங்காய் இது பண்ணி ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸ் என்ன ஜூஸ்லாம் தெரியல. அந்த கம்பெனியில் போய் லோடு இறக்கிட்டு ஓனர்ட்டு லோடு கேட்டால் சேஃப்டியான இடத்துல எடுத்துக்கப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் லோடு இது இல்லைப்பா அப்படின்னாரு. பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அங்கே மாப்பிள்ள அங்கேருந்து டயர் ஒன்று பஞ்சர்ன்ட்டு வந்து பஞ்சர் ஓட்டிக்கிட்டு பங்கார்ட்டையும் கேட்டோம் பஞ்சர் கடைக்காரன்ட்டையும் கேட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை சிசிடிவி இருக்குது நீங்க பத்திரமா வந்து நிறுத்தலாம் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னாங்க. ஆனா நைட் 8 மணிக்கு சாப்பிட்டு படுக்கிறப்போ ஒரு டயர் இல்லாமல் எல்லா டயரும் எடுத்து உள்ள வச்சான். எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம் என்னடா அது எந்த இது இல்லைங்கிறானே எல்லா டயரும் எடுத்து வைக்கிறானே என்ன காரணம் தெரியலன்ட்டு இருந்தேன். அந்த டைம் நைட்டு
ஒரு 2 மணி சுமார் இருக்கு மாப்பிள. மாருதி ஸ்விஃப்ட் காரு மாப்பிள. வந்து அதாவது பங்கு எப்படின்னா இது வந்து ரோடு, நாங்கள் ஆப்போசிட் போய் லோடு இறக்கிட்டு அப்படியே வெளியே வந்து இந்தாண்ட ஆப்போசிட்டில் பங்கு ஹெச்பி பங்கு வந்து உள்ளே இருக்குது. முன்னால் வந்து வண்டி நிறுத்துற மாதிரி பார்க்கிங் இருக்குது. அந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறோம். இது இப்போ நம்ம வண்டி இப்படி நிற்கிது. இந்த சைடில் வந்து டேங்க் ஒட்டி நிறுத்திட்டு ரைட் சைடு தான் டேங்கு. அந்த லாக்கு ஒன்றும் நம்மளுக்கு டேங்க்லாம் பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய இதெல்லாம் இல்லை. லாக்கு வந்து கம்பி விட்டு இப்படின்னு இது பண்ணுறானுங்க. கம்பி இது அந்த லாக் உடஞ்சிருது. அப்படி இல்லை, லாக் உடச்சி உள்ள வந்து நம்ம இதில் தமிழ்நாட்டு வண்டி எல்லா வண்டியிலுமே உள்ள ஜாலரி இருக்கும். ஜாலரி உடைக்கிறதுக்கு அந்த டைம்னு பார்த்து எங்க கூட ஷிஃப்ட் டிரைவருக்கு எப்பயுமே வண்டி தமிழ்நாடு தாண்டிட்டாவே அதாவது நிறுத்தி ஒரு இடத்துல படுக்கிற மாதிரி இருந்தா கிரில் இழுத்துட்டு. ஆமா, லாரியில வந்து சைடுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வலை கம்பி வலை இருக்கும், கிரில் இருக்கும், கிரில் கம்பி வலை. டோர் லாக் பண்ணி கீழே லாக் போட்டு அந்த கிரில் இழுத்துட்டு தான் எந்த இடத்துல தெரியாத இடத்துல எந்த இடத்துக்கு போனா கிரில் இழுத்துட்டு தான் படுப்போம். அது மாதிரி கிரில் எடுத்துட்டு படுத்து வந்தோம். அந்த இப்போ சொன்னாலும் திருட்டு, அந்த திருட்டு நடந்த டைமில் கூட இருக்கிற டிரைவருக்கு 3 மணிக்கு அந்த விடிய காலையில் வகுத்து கலக்குச்சுட்டு அவர்கிட்ட அதாவது டோர் ஓப்பன் கிரில் இழுத்துட்டு எது லாக்கு எதுவும் பண்ணல, டோர் ஓப்பன் பண்ணி டோர் அப்படியே தான் விட்டு போயிருக்கிறாப்புல. போயிட்டு அந்தாண்டு போய் அவர் பாத்ரூம் போயிட்டு கரெக்டாக அங்கேருந்து வந்துருக்கிறாப்புல. இவனுக்கு வந்து அந்த இது டீசல் லாக்கு உடச்சி உள்ள இருக்கிற ஜாலரி உடைக்கிறதுக்கு டார்ச் வச்சு இது பண்ணிட்டு இருக்கான். அந்த காரு ஷிஃப்ட் காரு ஆஃபே பண்ணல, ரன்னிங்லேயே தான் இருக்குது. ஒருத்தன் வந்து காரில் உட்காந்துருக்கான், ஒருத்தன் இந்த வேலை தானே பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இவர் வந்தோடனே கல்லு தடிக்கிற மாதிரி பாத்ரூம் போன டப்பாவே எடுத்து இது அடிக்க போனாப்புல. அவனுக்கு வந்து உடனே அவன் கார்ல அதான் இது காரை விட்டு இறங்குனா டேங்கு அதுக்கேற்ற மாதிரி நிறுத்தி அவன் இது அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். அவர் வந்து கல் எடுத்து அடிக்கிற மாதிரி ஏன்ட்டு வந்தாப்புல. திருப்பி அவன் ஏறி அவன் எங்க டிரைவர் மேல காரை விட்டு ஏத்துற மாதிரி போனான். நம்பால வந்து பக்கத்துல டீ கடை இருக்குது, ஆள் ஓடி போய் அங்க பூந்துக்கிட்டாப்புல. அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து என்னை எழுப்பினாப்புல. காலையில் 3 மணிக்கு நம்ம எழுப்பினாப்புல. நாம எந்திரிச்சோம்னா சோம்பெல்லாம் இது பண்ணிட்டு அப்படி இப்படின்ட்டு கிரில் இழுத்து விட்டு நான் மெதுவாக இறங்கி இந்த வரதுக்குள்ள ஏன்ட்ட சண்டைக்கு வந்துட்டாப்புல. இது டீசல் டேங்க் உடச்சு விட்டாங்க, என் மேலே கார் கூட ஏற்றி கொல்ல வந்துட்டானுங்க. கீழே வானா இப்பதான் நம்பி இது பண்ணி இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு. அதாவது யாரா இருந்தாலும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சோம்னா ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம்னாச்சும் ஆகும். இருந்தாலும் உடனுக்குடனே அவர் சொன்ன உடனே நீ எந்திரிச்சிட்டேன். எப்பயுமே பொறுத்தவரை வண்டியில பொறுத்தவரை ஒரு போடுற டிரைவர் ஒரு வாரம் சொன்னா உடனுக்குடனே எந்திரிச்சிருவேன். நான் அதிகமாக லேட்லாம் பண்ண மாட்டேன், உடனே எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு கீழே கிரில் இழுத்துட்டு லாக் ஓப்பன் பண்ணி அந்த சுத்திட்டு வந்து இந்த பாக்குறப்போ என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாரு. இது மாதிரி நான் காரை வந்து என் மேல ஏத்தி கொல்ல வந்துட்டான், டீசல் உடச்சு விட்டாங்கிற, இவ்வளவு மெதுவா அசால்ட்டா இருக்கிற அப்படின்னாரு. அப்புறம் திருப்பி ஒரு அரை மணி நேரம் கேப்பு. திருப்பி ஒரு இதே மாதிரி ஒரு புது வண்டி இதே மாதிரி கண்டெய்னர் பாடி தான் வண்டி வந்து அப்பதான் நிக்குது. BS6 அதுக்கு வந்து டீசல் டேங்க் வந்து லெஃப்ட் சைடில். நாங்கள் அந்த இன்சிடென்ட் நடந்தோடனே வண்டி எடுத்து அதாவது இது மாதிரி லைட் எரியுதுன்னா அந்த லைட்டை ஒட்டி ரைட் சைடு டேங்க் தெரியுற மாதிரி விட்டு நாங்கள் வந்து சேஃப்டியாக திருப்பி அந்த டைமில் பொறுத்தளவுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஈக்காக்கா கூட அந்த ரோட்டில் இல்லை. திருட்டு ரோடுன்னு தெரியுன்னா ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. பங்கர்னும் லைட்டு ஆஃப் லைட்டு போட்டு விட்டு உள்ளே போய் ஆஃபீஸ் ரூமில் படுத்துக்கிட்டான். அந்த டைமில் 2 பேர் தான் இருக்கிறானுங்க, நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்னன்னா அதாவது அவனை அடிக்கிறது பிரச்சனை இல்லை. நைட் டைமில் என்ன வேணா நடக்கும். நாம் என்ன லிவர் தான் வச்சுருப்போம், லிவர் எடுத்துகிட்டு போகிறோம். நாம் லிவர் எடுத்துகிட்டு ஓங்கிறதுக்குள்ள கத்தி சோறு தான் வச்சுருப்போம். சின்ன கத்தியாக வச்சு எடுத்து சொருவிட்டா என்ன பண்ணுறது, காசு போனால் போயிட்டு போகுது. இதுதாங்க டிரைவர் ஃபீல்டுங்கிறது. வண்டியில் போகும்போதும் வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எல்லா வேலையுமே அதே மாதிரி தான். ஏன்னா நம்ம ஒரு ஜாப்புக்கு போகிறோம், பைக்கில் போகிறோம், அதுவுமே நம்மளுக்கு ஒரு இதுதான். பட் இவங்க என்னென்னா வேலையே வந்து 24/7 வந்து இதே ரோட்லேயே ஓட்டுறது, வேலையே வந்து டிரைவிங் தான், ரோட்டில் ஓட்டுறது தான். ஸோ ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து எந்த நிமிஷத்துலையும் எந்த ஒரு நொடியிலையும் நடக்கலாம். மாமன்லாம் கொண்டு போய் அந்த இதில் சிலிண்டரில் கொண்டு போய் குத்துனது சொன்ன மாதிரி உள்ளெல்லாம் சமைப்பாங்க மக்கள். நான் சமைச்சிருக்கிறேன், லாரியில் நான் சமைச்சிருக்கிறேன், நான் கிளீனராக போயிருக்கிறேன். அப்படி ஏதாவது சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா போச்சு எல்லாம் ஒட்டு மொத்தமாக போயிருப்போம் இதாக இருக்கான் அந்த இது. அதுக்கப்புறம் தொப்பூரில் ஒரு சம்பவங்க, அது வந்து மாமா எனக்கு அன்னைக்கு சொன்னார், அதை நானே சொல்கிறேன் உங்ககிட்ட.
தொப்பூர்ல வந்து ஒரு டைமுங்க வந்துகிட்டு இருக்கும்போது பிரேக் பிடிக்கலையாமா. பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு மாப்பிள்ள. மேல இருந்து பிரேக் அணைச்சு வந்தேன். கடைசியா பார்க்க போனப்ப வேகம் வந்து 3 பாயிண்ட் தான் இருந்தது. நான் வந்து சரி இப்ப வேகம் இறங்காதுன்ட்டு ஏதோ ஒரு இதுல வேகத்துல வந்துட்டேன். ஏதோ ஒரு வேகத்துலனா அதாவது தொப்பூர் காடு எப்பயுமே இறங்குறது தான். அந்த டைம்ல வந்து இது டயாபாரம் கட்டா இந்தாண்ட டோல்கேட் தாண்டி காடு பக்கமா வரப்பதான் டயாபாரம் போயிடுச்சு இருக்குது. அது என்னன்னு தெரியல, பிரேக் அணைச்சோடனே அதில் புசுன்னு வேகம் பிரேக் அணைச்சு வந்ததுனால வேகம் சுத்தமாக போயிடுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கு மாப்பிள்ள. லாஸ்டா வேகம் பார்த்தா 3 பாயிண்ட் தான் இருந்தது. 3ஆவது கியர்ல போயிட்டு இருக்கிறேன். அதாவது கீரை டவுன் பண்ணா கீர் விழுவாதுன்னு அது ஒரு பயம். அப்புறம் என்ன பண்ணலாம், முன்னால போற வண்டியில இடிச்சு நிப்பாட்டலாமா இல்ல ஏதாவது கூட்டிலேயே முன்னாடி வர வண்டியில் இடிச்சு நிப்பாட்டலாம். அதாவது அந்த நேரத்துல கடைசி அதாவது லாஸ்ட் ஒரு செகண்ட் ஓர விபத்து நம்மளால தவிர்க்க முடியும். எனக்கு ஏமா நம்பிக்கை இருக்கு. முன்னாடி போற என்ன பண்ணேன் அதாவது என்னோட அந்த டைம்ல மாமா உண்மையிலுமே என் மனசுல நினைக்க தோணுதுன்னா முன்னால போற வண்டியில இடிச்சு நிப்பாட்டலாமா இல்ல லெஃப்ட்ல ஏதாவது கூட்டிலேயே மரத்துலயே ஏதாவது சாத்தி நிப்பாட்டலாமான்னு தான் யோசனை பண்ணேன். அப்புறம் எதா இருந்தாலும் வந்து நம்ம குலதெய்வம் ஆசி கண்டிப்பா வேணும்ட்டு, அதாவது என்ன நடந்தாலும் நீ தான் பொறுப்பு அப்படின்னு குலதெய்வத்து மேல வந்து பலி போட்டு பாரத்தை போட்டு நீ தான் கருப்பாலாம் பாத்துக்கணும், எதா இருந்தாலும் நல்லது நடந்தாலும் நீ தான் பாத்து கெட்டது நடந்தாலும் நீ தான் பாத்துக்கணும் குலதெய்வம் பாரத்தை போட்டு நடக்கட்டும்னு விட்டேன். லாஸ்ட் காரணம் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தாண்டி வந்து ஒரு பெண்டு ஒன்று எஸ்பெண்ட் மாதிரி வரும். தொப்பூர் ஹில்ஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அது ஒரு அதாவது மேல இருந்து ஃபுல்லா நீங்க ஸ்டார்டிங் வந்து இப்பெல்லாம் வந்து ஏகப்பட்ட விபத்து நடந்ததுனால வந்து இது பண்ணிட்டாங்க. அந்த அதுக்குண்டான அந்த வேகத்தடை மாதிரி போடுறது, அரை தூக்கத்துல வந்தா கூட அந்த வேகத்துல விட்டோம்னா தூக்கம் தெளிஞ்சுக்குது. அது மாதிரி இப்ப நிறைய ஃபெசிலிட்டி பண்ணிட்டாங்க. அது வந்து எப்படின்னா இந்த ரோடு வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு எதிர்பார்க்காம வந்து நடக்கிறது அந்த விபத்து. இல்லைன்னா வண்டியில ஏதாவது கோளாறு ஏதாவது, நான் வந்து நல்லா வந்துகிட்டு இருந்த வண்டி பம்பாய் போயிட்டு இறக்கிட்டு அங்கிருந்து குஜராத் போய் லோடு ஏற்றிட்டு வந்து ஊர் பக்கம் தொப்பூர் காட்டில் வந்து அந்த பிரேக் ஃபெயிலியர் ஆனது. அதாவது டிரைவர் பார்த்தா எந்த நேரத்துல எது நடக்குன்ட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்றோம்ல, அது இதனாலதான். அதனால எப்படி கடைசி டர்ன்ல வந்து அந்த கல்றகர் டர்ன்ல இது பண்றப்ப முன்னால இது ஏன் நல்ல நேரம் அந்த டைம்ல வண்டி எதுவும் இல்ல. அப்படியே போனா எனக்கு முன்னாள் லெஃப்ட் ஒரு வண்டி போச்சு. அந்த டர்ன்ல வண்டி இழுத்தா லைட்டா படுக்கிற மாதிரி இருந்தது. அப்படியே கீழே போக வந்து வேகம் ஏறிச்சு. அப்ப பிரேக் பிடிச்சிக்கிச்சு. ஆமா, வேகம் ஏறினா பிரேக் பிடிக்கும். அதாவது வேகம் பொறுத்த அளவுக்கு 8 பாயிண்ட் இருக்கும் ஒவ்வொரு. அந்த மீட்டர்ல அதை பாத்துக்கணும்ல. ஆமா, வேகம் குறையாம பாத்துக்கணும். குறைஞ்சிருச்சுன்னா நம்ம வண்டி நிப்பாட்டிடணும். அதாவது ஏர் பிரேக் தான் மாப்ள. அதனால வந்து வேகம் இருந்ததுன்னா தான் பிரேக் நிற்கும், வேகம் இல்லைன்னா பிரேக் நிற்காது. அது மாதிரி எது வேணா நடக்குங்கிறது இது ஒரு உதாரணம். நானும் அனுபவம். தொப்பூர் காட்டுல இப்ப இந்த ஃபெசிலிட்டில இல்லாத ஒரு ஆரம்பத்துல விபத்து அதிகமா நடந்ததுனாலதான் இப்ப வந்து இது மாதிரி ஏகப்பட்ட இது பண்ணி வைக்கிறாங்க. மக்கள் காலை வணக்கம். மணியோட பார்க்கலன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா வெடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4 மணியா கிளம்பியாச்சுங்க. நல்லா தூங்கிட்டுங்க. மாம்ஸ் வெளியே உட்காந்துக்கிட்டாரு. நல்லா கால் நீட்டி விட்டு ஜம்முன்னு தூங்கிட்டேன். ஐயோப்பா, நல்ல வேலைங்க. நேற்று எதுவும் இனிப்பு சாப்பிடல, இப்போயே லைட்டாக தொண்டை வலிக்கிற மாதிரி இருக்குது. சுடுதண்ணி கொண்டாந்து பரவாயில்ல, சுடுதண்ணி போய் உப்பு தண்ணி போட்டு வாய் பப்புளிக்கவன் மட்டும் தெரியுது. ஓகே, பேக்கரிக்கெல்லாம் போய் டீயெல்லாம் சாப்பிட முடியாது. நீங்க சாப்பிடுங்க, நான் ஏதாவது காரமா ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். சிப்ஸ் சாப்பிட்டுக்கிறோம்மா. ஓகேங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் பேக்கரி போய் இனிப்பா சாப்பிட்லான்னு. ஐயோ, தொண்டை வலிக்குதுங்க எனக்கு. இதெல்லாம் பார்த்தா சாப்பிட்லாம்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் தொண்டை வேறு வலிக்குது மக்கள். வேணாம். ஓகேண்ணா. மாம்ஸ் டீ வந்துடுச்சு. காரமாக என்ன வாங்கலாம் சாப்பிட்றதுக்கு? நிறைய இருக்குதுங்க காரத்தில். கடலை. ஓகே மக்கள், மாம்சு தலைவர்கிட்ட உயிர் நாடி. எனக்கு டீ குடிக்கலாம் ஆசையாக தாங்க இருக்குது, தொண்டை வேறு வலிக்குது. A few moments later. இப்போ கேஸோ டியூட்டி மாத்திட்டாரு, எனக்கு ரெஸ்ட். கேஸோ மாப்பிள்ள வந்து வண்டி ஓட்டுறாரு. அதெல்லாம் மாத்துங்க மக்கள், வாங்க ஓட்டலாம். ஹேண்ட் பிரேக்
ஹேண்ட் பிரேக் மாதிரி மாப்பிள்ள லைட்டு தூக்கியா நான் கார் மாதிரி அழுத்துறேங்க அழுத்தலாம் மாப்பிள்ள லைட்டாக தூக்கணும். ஓகே நம்மளும் டிரைவர் தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்ற மாதிரி நம்மளும் பிளேயர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் டிரைவர் தான்ப்பா. ஆமாங்க ஏன் சார் மாப்பிள்ள நியூட்ரல்ல கொண்டாந்து நிறுத்தினோம்னா 4க்கு 5க்கு இருக்குமா? எப்படி மாப்பிள்ள? நியூட்ரல்ல கொண்டாந்து நியூட்ரல்ல கீரை பண்ணோம்னா என்னென்ன கீரை ஸ்ட்ரெயிட்டா போடுற மாதிரி இருக்கும்? மாப்பிள்ள நியூட்ரல் பண்ணாலும் ஸ்டாண்டு லைட்டாக தள்ளி போடு. வண்டியை ஸ்லோ பண்ணி வேதலையில் பண்ணுறீங்க. லைட்டாக ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் பிரேக் அடிச்சு லைட்டாக இது பண்ணிக்க. ஓகே ஆமா. ரேஸ் இருந்தாலும் கொடுக்காம மாப்பிள்ள மைலேஜ் தராது. அப்படியா? ஆமாம் ரேஸ் லைட்டாக பூ மாதிரி கொடுத்தா போதும். ஓகேயா? ஆமாம் ஓகே 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 கொஞ்சம் அது இல்லை மாப்பிள்ள, அதாவது எந்த வண்டி புதுசாக எந்த வண்டி ஓட்டினாலும் வண்டி வந்து உன்னோட கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு ஒரு எப்படின்னா ஒரு 50 கிலோமீட்டர்னாச்சும் வண்டி ஓட்டணும். அது வரைக்கும் வந்து வண்டி வந்து ஸ்ட்ரெயிட்டா போட்டா அப்படியே 4 கொடுத்துருது. ஆமா ஆமா ஓகே ஓகே இப்பதான் புரியுதுங்க. அதாவது வண்டி ஓட்டிட்டே தான் நானும் இந்த வண்டி எடுத்து இப்போ புதுசா இப்பதான் எடுத்துட்டு வந்தா 2-3 டைம் ஆஃப் பண்ணிட்டேன். அதாவது வண்டி பொறுத்த அளவுக்கு எடுத்து நம்ம கண்ட்ரோலுக்கு வரது ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டினா தான் வண்டி நம்ம கண்ட்ரோலுக்கு வரும். கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி கண்ட்ரோலுக்கு தான் நாம ஓட்ட முடியும். கண்டிப்பா கண்டிப்பா சொன்ன மாதிரி லைட்டா அந்த ஒரு ஸ்டெப் அந்தாண்டு தள்ளியா. ஓகே 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 மாமா புரியுது.